தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். விஜய் நடிப்பில் நேற்றைய தினம் பேசி வர இருந்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் உடனடியாக வழங்குமாறு சென்னை நீதிமன்ற தனி நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த உத்தரவிற்கு எதிராக தணிக்கை வழங்கின் சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்ததோடு மனு குறித்து தயாரிப்பு நிறுவனம் பதிலளித்து உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது கேவின் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வினுடைய உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது இந்த மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வில், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் திங்கட்கிழமை தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவசர முறையீடு செய்யப்படவும் இருக்கிறது. முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் ஜனநாயகன் படம் தொடர்பான இந்த வழக்கு அன்றைய தினமோ அல்லது மறுநாளோ விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.